நீங்க பேய நேர்ல பாத்தீங்களா? இது எனக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு உண்மை பேய் சம்பவம். அன்னைக்கு நைட் அந்த பெண் கத்துற சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் பயத்துல ஓடி வராங்க. எல்லோரும் எழுந்து பாக்குறாங்க எதுக்காக அவங்க கத்துறாங்கன்னு. அந்த பெண் இன்னும் தலையை கீழே குனிஞ்சபடியே உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு பெரியவர் கையில விபூதி எடுத்துக்கிட்டு அவங்க பக்கத்துல வராரு. பயப்படாத மீனா, எழுந்து இதை வச்சுக்கிட்டா சரியாயிடும்னு சொல்லிக்கிட்டு அவளோட தலையில கை வைக்கிறாரு. அந்த நொடியில அவன் மெதுவா அவளோட கையை பிடிச்சு பலமா தள்ளி விடுறா. மெதுவா தலையை தூக்கி சொல்றா, நான் மீனா இல்ல, நான் குமாரின்னு. அந்த பெயர் கேட்ட உடனே எல்லாரோட உடம்பும் மறைஞ்சு போச்சு. மீனா அது இறந்து போன அந்த பெண்ணோட பெயர். அவளோட 30வது நாள் சடங்கு தான் அங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பிறகு அவ மெதுவா எழுந்து வீட்டை முழுக்க பாக்குறா. ஹால்ல சுவர்ல அவங்களோட குடும்ப படத்தை பார்த்து அவ அழ ஆரம்பிக்கிறான். சமையலறை சைடு போய் அந்த வாசலுக்கு முன்னாடி நின்னு அந்த பெண் அழுறா. திரும்பவும் தன் கணவர்கிட்ட வந்து, என் வீட்டை விட்டு போக மனசே இல்ல, என் கணவரை நான் தனியா விட்டுட்டேனேன்னு அந்த பெண் அழ ஆரம்பிக்கிறா. அந்த குரல் கேட்டு அங்க இருந்த குழந்தைகள் கூட அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் அழுதபடி சொல்றா, அக்கா எங்களுக்கு புரியுது, ஆனா மீனா அக்காவுக்கும் குழந்தைகள் குடும்பம்னு இருக்காங்கல்ல, சோ தயவு செய்து போங்க அவங்கள விட்டுன்னு. அந்த நொடியில அந்த பெண்ணோட முகம் கோபமா மாறி கத்த ஆரம்பிக்கிறா. என்ன போக சொல்லாதுன்னு சொல்றா. அந்த வீட்டுக்குள்ள அடுத்த நிமிஷம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 3 கமெண்ட் பண்ணுங்க.